ஹலோ மக்களே! மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம வீராவ சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு மாறனும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வைக்கிறாங்க. அத தெரிஞ்சுக்கிட்ட விஜியும் எப்படியாவது மாறன் வீராக்குள்ள குழப்பத்த உண்டு பண்ணும்னு சொல்லிட்டு மதுவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு செயல செய்துடுறாங்க. மதுவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இது தெரியாத மாறன் அந்த இடத்துல வீரா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தவறுதலா மதுவுக்கு ப்ரொபோஸ் பண்ணும்போது மதுவும் அதை ஏத்துக்கிட்டு நம்ம மாறன ஹக் பண்றாங்க. ஒரு கட்டத்துல நம்ம வீரா செம அதிரடியா வந்து அதை பார்த்துடுறாங்க. மதுவை சும்மா விடுவாங்களா? அப்படியே கண்ணத்துல பலாருன்னு ஒரு அரை அரைஞ்சிட்டு மேரேஜ் முடிஞ்சவன் கூட இப்படி பண்றி இதெல்லாம் சரியான்னு சொல்லி நம்ம வீராவும் மாறனுக்கு இடையில ஒரு பெரிய பிரிவு வருதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம மாறனும் இந்த புடவை விஷயத்துல வீரா ரொம்பவே அப்செட் ஆயிட்டாலே அவளை எப்படியாவது சரி செய்யணும். நம்ம வேணும்னே செய்யல. ஆனா எப்படிதான் இது ஞாபகமா இல்லாம போச்சுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறன் குழப்பத்துல இருக்காங்க. வீராவும் அந்த இடத்துல நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி தானே வச்சிருந்தேன். அப்படி இருக்கும்போது எதற்காக மதுக்கு இந்த புடவை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வீராவுக்கும் மாறனுக்கும் இடையில மதுனால பிரச்சனை வரக்கூடிய விஷயம் எல்லாமே விஜிக்கு தெரிஞ்சிடுது. விஜியும் ஓ கதை அப்படி போகுதா, அப்ப மதுவுக்கு இந்த மாறன் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இதையே ஒரு சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு விஜியும் ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம வீரா ரொம்பவே வருத்தத்துல இருக்க கவனிச்ச வள்ளி அமையும் என்ன வீரா எப்பவும் போல இல்லாம ரொம்பவே வருத்தமா இருக்கிற என்ன விஷயம்னு விசாரிக்கும் போது வள்ளி அம்மை கிட்ட நம்ம வீரா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இல்ல. ஆனா நம்ம பிருந்தா எல்லாருமே வீரா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குக்கா நீ இப்படி இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது வீராவும் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம கார்த்தி இந்த இடத்துல குழம்பி போயிடுறாங்க. இப்ப என்ன பண்றது, நம்மனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அந்த மது வேற அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து எப்படியாவது நம்ம அப்பா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிருக்கா. இந்த விஷயம் மட்டும் வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நம்ம வேற ஏற்கனவே மது கிட்ட சொல்லி வச்சிருக்கோம் மாறனுக்கு மேரேஜ் ஆகலன்னு சொல்லிட்டு. இப்ப என்ன செய்யறது, இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் கடையிலயும் பிரச்சனை ஆயிடும் சொல்லி நம்ம கார்த்தி அந்த இடத்துல குழம்பி போய் நிக்கிறாங்க. சரி எப்படி இருந்தாலும் சமாளிக்க வேண்டியதான், மது கிட்ட ஒரு கட்டத்துல உண்மையை சொல்லி தானே ஆகணும்னு நம்ம கார்த்தியும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம மாறன் கிட்ட கார்த்தியும் சரி எப்படியாவது வீராவை சமாதானப்படுத்தணும், அதுக்கான வேலையை பாருன்னு சொல்லும்போது மாறனும் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து அசைத்திர வேண்டியதான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுபடியே மாறனும் ஒரு ஹோட்டல்ல போய் எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் ஒரு சின்ன சண்டை ஆயிட்டு, அதனால அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்கலான் இருக்கேன். எல்லாரும் பார்த்து அசந்து போற மாதிரி இருக்கணும், அவளுக்கு கோபமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை செய்துக்க அந்த மேனேஜர் கிட்ட சொல்லும்போது அவங்களும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க, இனி உள்ள நேரத்துல கண்டிப்பா உங்க ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வராத மாதிரி பாத்துக்கிறோம். அதே சமயத்துல அந்த சர்ப்ரைஸையும் நாங்க செமையா செய்து தரோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மாறணும் உங்களை தான் நம்பி இருக்கேன், நல்லபடியா செய்து தாங்கன்னு நம்ம மாறணும் அந்த பொறுப்பை அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த மாதிரி ரோஸ் எல்லாம் போட்டு அசத்தலா இருக்கணும்னு நம்ம மாறன்னு சொல்லி வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா மதுவோட அப்பாவா மது கிட்ட வந்து எத்தனை நாள் தான் நீ இப்படியே இருக்க முடியுமா, சீக்கிரமா மாறனோட வீட்டுல போய் பேசிட்டா அப்படின்னு கேட்கும்போது நம்ம மதுவும் இப்போதைக்கு வேண்டான்னு சொன்னாங்க. கூடிய சீக்கிரத்துல எல்லாமே சரியாயிடும், மாறன் கிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைக்கிறாங்க. அவங்க அப்பாவும் மாறன் பாக்குறதுக்கு நல்ல பையனா தான் இருக்கு, அந்த குடும்பத்துல உள்ளவங்களும் ரொம்ப அன்பானவங்களா தான் இருக்காங்க, அதனால உன்னோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மது கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம மாறனும் வீரா கிட்ட கெஞ்ச போறாங்க. வீரா நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு வா அப்படி சொல்லும்போது வீராவும் அதை கேட்குற மாதிரி இல்லை. எதுக்காக நீ சொன்ன உடனே நான் வரணும், நான் தான் ஏற்கனவே உன் மேல கோபத்துல இருக்கேன்னு தெரியும்ல, நான் ஆசையா எடுத்து வச்சா அந்த புடவையே வேற ஒருத்திக்கு கொடுக்கும்போது அதை எப்படி நான் ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா மாறன் மேல பயங்கர காண்டில் இருந்துட்டு இருக்காங்க. மாறன் சும்மா விடுற மாதிரி இல்லை, நான் சொன்ன இடத்துக்கு கண்டிப்பா வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையுமே விஜி கவனிச்சிட்டு இருக்காங்க. ஓ இப்படி போகுதா, மாறன் வந்து வீராவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கியா, பேசாம அதே ஹோட்டலுக்கு நம்ம மதுவை வர வச்சுட வேண்டியதான். அங்க மட்டும் மது வந்துட்டானா மதுக்கும் மாறனுக்கும் இடையில உள்ள எல்லாத்தையுமே வீரா பார்த்துடுவா. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை தான் வரப்போகுது, அதுதானே நமக்கு சந்தோஷம் சொல்லி விஜயும் ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி விஜயும் நம்ம மது கிட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் ஹோட்டல்லேருந்து பேசுகிறோம், உங்களை மாறன் சார் வந்து இங்கே வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட மது பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. என்னது மாறன் நமக்காக சர்ப்ரைஸ் ஆட்டி ஏதோ ரெடி பண்ணியிருக்கான் போல, நம்ம பேசாமல் அந்த இடத்துக்கு போக வேண்டியதான்னு சொல்லி மது ரொம்ப சந்தோஷத்தில் அந்த இடத்துல கிளம்புறாங்க. மாறனும் அந்த இடத்துல ரெஸ்டாரண்ட்டில் உள்ள எல்லா டெக்கரேஷனையும் பார்க்குறாங்க. அப்படியே அந்த மேனேஜர் கிட்ட வந்து நான் நினச்ச மாதிரியே பண்ணியிருக்கீங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இனி கண்டிப்பாக வீரா நம்ம
நம்ம கிட்ட கோபப்பட மாட்டா, எல்லா கோபமும் சரியாயிடும்னு சொல்லி நம்ம மாறணும் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி கொஞ்ச நேரத்துல என்னோட ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வந்துருவா. அவ பார்த்த உடனே அப்படியே சர்ப்ரைஸ் ஆகணும். அந்த மாரி இருக்கணும். நல்லபடியா பண்ணி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு ரோஸ் வேணும். அந்த ரோஸ வச்சு அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படி சொன்ன உடனே மேனேஜரும் அந்த ரோஸ் எடுக்கிறதுக்காண்டி கிளம்புறாங்க. மாறனும் வீரா நம்ம மேல இருக்க கோபத்துல வருவாளோ வரமாட்டாளோன்னு ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்காங்க. எதுக்கும் வீராவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா வீராவை மாறன் எதுக்கு தான் நம்மளை அந்த இடத்துக்கு வர சொன்னான்னு புரிய மாட்டேங்குதே. எதுவா இருந்தாலும் போய் பேசிட வேண்டியதுதான். ஒரு கோபத்தோட அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறாங்க. அதே சமயத்துல நம்ம மது அந்த இடத்துல வந்துடுறாங்க. இது யாருக்குமே தெரியல. நம்ம மாறன் வேற அதுல இல்ல. நம்ம மது வந்த உடனே அந்த ஹோட்டல்ல உள்ளவங்களும் இதான் மாறனோட ஒய்ஃப் போல அப்படின்னு சொல்லிட்டு மதுவுக்கு பூ எல்லாம் வீச ஆரம்பிக்கிறாங்க. மது அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. மாறன் நமக்காக இவ்வளோ செய்திருக்கான, இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மதுவும் அந்த இடத்துல பார்த்து அசந்து போயிடுறாங்க. எவ்வளோ டெக்கரேஷன் பூ அப்படின்னு சொல்லி ரொம்பவே அசத்தலா இருக்கே அப்படின்னு யோசனையில இருக்கும்போது மேனேஜரும் கீழே இருந்துட்டு உங்களோட ஒய்ஃப் இப்பதான் வந்தாங்க, உங்களுக்காக தான் மேல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க போங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மாறணும் நான் உங்கள்ட்ட ஒரு ரோஸ் கேட்டேனே அப்படி சொல்றாங்க. அந்த மேனேஜரும் ஒரு ரோஸ் எடுத்து கொடுத்துட்டு இந்தாங்க நீங்க கேட்ட ரோஸ் ஆசத்தெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம மாறணும் ஏதோ வீரதான் மாடியில இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப ஆசையாட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அப்படியே நம்ம மாறன் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது வீராவை காணலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே உள்ளவங்களும் இப்போதான் உங்கள் ஒய்ஃப் அந்த சைடாக போனாங்க, கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவாங்க அப்படி சொன்ன உடனே நம்ம மாறணும் எப்படியாவது நம்ம வீராவுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாட்டு பண்ணிட வேண்டியதான்னு சொல்லி நம்ம மாறணும் அப்படியே குனிஞ்சிருக்காங்க. மது பக்கத்தில் வந்து நிற்கும் போது வீரா தான் நினச்சிட்டு நம்ம மாறனை செமையாட்டு ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க. மது இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. மாறன் நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி மது அப்படியே மாறனை அப்படியே ஹக் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் நம்ம வீரா அந்த இடத்துல வந்து அதை பார்த்துடுறாங்க. என்ன இங்கே நடக்குது, மாறன் இந்த மாதிரி செய்கிறானேன்னு சொல்லிட்டு வீரா அந்த இடத்துல குழம்பி போய் நிற்கிறாங்க. வீரா சும்மா விடுவாங்களா? மதுவை பார்த்து என்ன மது இப்படி ஒரு செயலை செய்துட்ருக்க, எவ்வளோ தைரியம் இருக்கணும், எதற்காக அடுத்தவங்க ஹஸ்பண்டுக்கு நீ ஆசைப்படுற, மாறன் தான் ஏற்கனவே மேரேஜ் முடிஞ்சாச்சுல, அதுக்கப்புறம் ஏன் இந்த ஒரு செயலை செய்யறேன்னு சொல்லிட்டு மதுவோட கண்ணத்துல நம்ம வீரா செமையா பலார்னு ஒரு அறை விடுறாங்க. இதை கொஞ்சம் கூட மது எதிர்பார்க்கவே இல்லை. மதுவுக்கு இப்போதான் எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. என்ன சொல்ற நீ, மாறனுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம வீராவை பார்த்து கேட்கும்போது வீரா நம்ம மாறன்கிட்ட மாறா இதான் நீ எனக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பா, நீ உன் மேல நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனால் நீ இப்படியெல்லாம் செய்வேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் மாறன்கிட்ட பயங்கரமா கோபத்தை காட்டுறாங்க. இனிமே என் கண்ணுலயே முழிக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறன் கிட்ட சொல்லிட்டு போறாங்க. நம்ம மாறனும் எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை வீரா, கண்டிப்பா என்ன நம்பு அப்படின்னு சொன்னாலுமே நம்ம வீரா அதை கேட்குற மாதிரி இல்லை. ஏற்கனவே நான் நிறைய விஷயத்துல பார்த்துட்டே மாறா, இன்னும் என்னை ஏமாத்தணும்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா மாறன் கிட்ட கோவப்படுறாங்க. மதுவுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அதிர்ச்சியா இருக்கு. மதுவும் மாறன்கிட்ட வந்து என்ன அந்த வீரா சொல்லிட்டு போறா, உனக்கும் வீராவுக்கும் ஏற்கனவே மேரேஜ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாறனுக்கு மதுவை சமாதானப்படுத்துறதா இல்லைன்னா வீரா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் புரிய வைக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் அந்த இடத்துல குழம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம மாறன் வீரா இடையில மது நல்ல ஒரு பெரிய பிரச்சனை வருது. இதெல்லாம் பார்த்துருந்தா விஜிக்கு பயங்கரமா சந்தோஷம் ஆகுது. நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம்.